Hi, hello, my dear Alfit family. இந்த வீடியோ ஃபுல்லா இந்த ஃபாஸ்டிங் வாட்டர் ஃபாஸ்டிங் 10 days வாட்டர் ஃபாஸ்டிங் பிளான் பண்ணி எப்படி ஃபெயில் ஆன யார் யாரெல்லாம் பண்ணலாம், ஓகே, இது எதனால என்ன யூஸ், ஃபாஸ்டிங் எப்படி பண்ணலாம்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு ரிவ்யூ மாதிரி நான் பண்ணிட்டு போயிடுறேன். நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஓகே, என்னடா பெருசா எக்ஸாம்ல ஃபெயில் ஆன மாதிரி. ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு சொன்னா இது நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம ஆல்ரெடி அண்டர் வெயிட்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னா கரெக்ட். ஓகே, நான் என் ஃப்ரெண்டு சுரேந்தர் அவன் சொன்னதை கேட்கல. ரெண்டாவது என் தங்கச்சி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டயட்டிஷியன், அவங்களும் சொன்னாங்க நமக்கு இது தேவையில்லாத ஜஸ்ட் 3 days போதும் அப்படின்னாங்க. இல்ல 10 நாள். ஆக்சுவலா யூடியூப்ல ஒருத்தர் வந்து 21 daysலாம் பண்ணிருக்காரு, வெறும் வாட்டர் மட்டுமே. ரொம்ப ஹெக்டிக்கா அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. பட் அதையும் கேட்க சரி நம்ம 10 நாள் தானே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இருக்கிற கண்ட்ரி வேற, வெதர் வேற, பட் நம்ம இருக்கிற கண்ட்ரி வேற, நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபுல்லி ஹீட். அது இல்லாம இந்த டைம்ல இது பண்ண தப்பு. ஃபுல்லா நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஃபன்னா இருக்கும். பட் பை த வே நான் வந்து வாட்டர் ஃபாஸ்ட்ன்ற பேர்ல தப்பான ஒரு முறையில ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா லிக்விட் ஃபாஸ்ட்னு சொல்லிருக்கணும் நான். ஏன்னா நான் வந்து ப்ரோட்டீன் ஷேக்கும் ஆட் பண்ணியிருந்தேன், சூப் எல்லாம் குடிக்கலாம்னு நினைச்சிருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லா வாட்டர் தான் குடிச்சேன். நைட்ல ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சு நான் அந்த ரீல போட்டு போடும்போது இது பேர் வாட்டர் ஃபாஸ்ட் இல்ல, அதுனா தப்புன்னு சொல்லி சரி ஓகே நம்மளுடைய வாட்டர் ஃபாஸ்ட், அதாவது நம்மளுடைய லிக்விட் ஃபாஸ்ட்ல ப்ரோட்டீன் லைக் என்னது ஃபேட்டு கார்ப் மட்டும் வராம இருந்தா அதுவும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தேன். பட் இப்படி லிக்விடா போலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் டே சொன்னேன் சரி, செகண்ட் டே லிக்விட் ஃபாஸ்டிங், ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா ஃபாலோ பண்ணியாச்சு, முடிஞ்சு நல்லா தான் இருந்தேன். ஒர்க் அவுட்டும் பண்ணேன். செகண்ட் டே லிக்விட் ஃபாஸ்டிங்கா மாத்திட்டேன், நல்லா தான் இருந்தேன். சூப்பு குடிச்சேன். பை த வே என்ன பண்ணேன்னா, ஆமா சூப்பு குடிச்சேன். அதுக்கப்புறமேட்டு மத்தியானத்துக்கு வந்து சூப்பு, மத்தியானம் தான் சூப்பு குடிச்சேன். அதுக்கப்புறம் நைட் ரோஸ் மில்க் குடிச்சேன். அது வந்து நேத்து தேர்ட் டேல குடிச்சேன். நேத்து இல்ல முந்தா நேத்து தேர்ட் டேல குடிச்சேன். அதுக்கு முன்னாடி நாளும் சூப் ஒன்று குடிச்சுக்கிட்டேன். வெளியே போயிட்டு ஒரு சூப் ஒன்று வாங்கிட்டு வந்து குடிச்சேன். நல்லா தான் இருந்தது சூப்பு. இது ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு, அதெல்லாம் லிக்விட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ல போட்டு டெம்ப்ட் பண்ணாரு. ஓகே, இதை பத்தி நான் அப்புறமேட்டு பேசுறேன். டெம்ப்ட் பண்ணோன்னே எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டெம்ப்ட் ஆனோன்னு நான் என்ன பண்ணேன், அதையே எடுத்து சாப்பிட்டேன். பட் ஃபோர்த் டே சக்சஸ்ஃபுல்லி காலைல ஏந்திரிச்சு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும் போதே நான் ஏதோ புலம்புறேன் அவங்க கிட்ட. அவங்களே சொல்றாங்க மதி என்ன நடக்குது, என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா கவுண்ட் பண்றேன், எக்ஸசைஸை மாத்தி மாத்தி சொல்றேன். எனக்கு அப்பயே புரிஞ்சிச்சு நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் கொஞ்சம் ராங்கா போக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் 3 நாளுமே தண்ணி தான் குடிச்சேன். ரொம்ப ஏன்னா காப் அதிகமா போட்டு வாழ்த்துருக்கேன். காப் வந்து ஒன் ஆஃப் எனர்ஜி சோர்ஸ் பாடிக்கு. காப் மீன்ஸ் சாப்பாடு, இட்லி, தோசை, இந்த மாதிரி ஒரு விஷயம். அதுவும் அளவா சாப்பிடணும், அளவுக்கு மிஞ்சினா அதுதான் ஃபேட்டா மாறுமே. ஓகே, ஃபேட்லாம் நான் ஆல்ரெடி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கேன். கரையுது ஒரு பக்கம். ஏன்னா 3 நாள் வந்து பாத்ரூமே வேற போல, ஏன்னா எதுவுமே சாப்பிட பட்சத்துல வரவே இல்லைல்ல, வராது வேற. ஓகே, அது கொஞ்சம் டைம் சேவிங் ஆன மாதிரி இருந்து ரொம்ப ஹாப்பி. இல்லைன்னா போய் அங்க உட்காந்து மொபைல் நோண்டினே இருப்போம். அதனால அது ஒரு டைம் சேவிங் ஆச்சு. ரெண்டாவது வந்து ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் பண்ணுங்க. பட் முன்னாடியே ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட். அதனால தான் நான் சொன்னேன். ஒருத்தர் வந்து சொன்னாரு வீடியோ போடும் போதே, நீ பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்ப என்னதுக்கு போட்ட அப்படின்னு. பண்ணி நான் பார்க்க போறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரம் த 4th டேவே நான் ஃபெயில் ஆயிட்டேன். பட் இருந்தாலும் சொல்றேன், ஏன்னா வெயில் அதிகம். ரெண்டாவது வந்து ஆல்ரெடி நான் அண்டர் வெயிட் 2 கிலோ குறைஞ்சிட்டேன். ஓகே, இந்த 3 நாள்லயே 2 கிலோ குறைஞ்சிட்டேன். 2 கிலோ யூஸ்வலாவே குறையும் எனக்கு. நான் ஓடிட்டு வந்தாலே 3 கிலோ குறையும். அப்படின்ற பட்சத்துல நான் வாட்டர் ஃபாஸ்ட் எடுக்கிறேன், ஒர்க் அவுட் பண்றேன், ஆக்டிவா இருக்கேன். பட் 60.2ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து 58.2 செகண்ட் டேல, 58.5, 58.3 4th டேல வந்து இருந்தோம். அவ்வளவு அப்படிதான் போயிட்டு இருந்தது ஆல்மோஸ்ட் வெயிட். அதுக்கப்புறமேட்டு பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப பெருசா இல்லை. எனக்கு தெரிஞ்சு போச்சு. தம்பி கூட இருக்கானா என்ன உளறிட்டு இருக்க, தேவையில்லாத பேசிட்டு இருக்க அப்படின்றான். அப்படியா நான் பேசுறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமே அந்த கேக் ஒன்று சாப்பிட்டேன் பாருங்க. சரி ஓகேடா, நான் ஃபாஸ்டிங் எங்க பிரேக் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு வந்து அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 3 நாள், நாளைக்கு வந்துருவாங்க. சாட்டர்டே வந்துடுறாங்க. இன்னைக்கு ஃப்ரைடே பேசிட்டு இருக்கேன். நைட்டு சரி அப்பாவுக்கு ஒரு ரைஸ் வாங்கி வந்துட்டேன். ஒரு நான்வெஜ் மீல் வாங்கி வந்துட்டேன். அதுல போட்டியும் வாங்கி வந்துட்டு அந்த போட்டியை நான் போட்டேன். தம்பி இது எனக்கு வாங்கினே உனக்கு வாங்கினே பண்ணேன், உங்களுக்கு தான்ப்பா வாங்கினேன் அவர் பேர் சொல்லி போட்டியை சாப்பிட்டேன். அங்கதான் பிரேக் பண்ணேன். ஏன்னா எனக்கு புரிஞ்சு போச்சு முடியல. ஆனா 4th டேவிலேயே நான் காலையில என்ன பண்றேன், தண்ணி குடிக்கிறேன், பிளாக் காஃபி குடிக்கிறேன், எலக்ட்ரோலைட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சரி போயிட்டு ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு அதுலதான் கொஞ்சம் ஹெக்டிக்கான, திரும்பி தண்ணி குடிச்சு ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஆஃப்லைன் கிளாஸ்க்கு போறேன். போய் கிளாஸ் எடுக்கிறேன், திரும்ப வீட்டுக்கு வரேன். வரும்போதும் டெமிட்டார சரி ஓகே ஒரு இளநீ ஒன்று போடுவோம். என்னோட கிளைண்ட் வந்து டாக்டர், அவங்களுக்கு கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது அவங்க சொல்றாங்க எலக்ட்ரோலைட் இளநிலாம் எடுத்துக்கோங்க. சரி ஓகே எலக்ட்ரோலைட் குடிச்சா கொஞ்சம் சரியாயிடும். சரி மூச்சை போடுவோம். நம்ம தம்பி கூட கார்த்திக் உங்களுக்கு தெரியும், அவர் கூட வந்து மூச்சை போடுவோன்றாரு. போடனா உன்னால முடியாதா? நான் கண்டிப்பா ஓகேடா, அவன் சொல்றதையும் கேட்டு நான் என்ன பண்றேன், மூச்சை போடணும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னோன்னே இளநியை குடிச்சிட்டு சரி ஓகே, சரி அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கலாம் அங்கே போறேன். அங்கதான் அந்த போட்டியை வாங்குறேன். ஆனா அவருக்கு தான் வாங்குறேன். அந்த போட்டியில எண்ணெய் அறியாம கை போகுது. ஏன்னா போனோன்னு கொஞ்சம் கண்ணு தெரிஞ்சு சரி ஓகே. அதுக்கப்புறம் அவருக்கு கூட்டுல அந்த அதையும் காலி பண்ணிட்டேன். அவரடா எனக்கு எதுவுமே தொட்டுக்கே வைக்கல அப்படின்னாரு. சரி சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அப்புறம் அங்க இருந்து சரி ஓகே தம்பி வந்துட்டாரு ஜிம்முக்கு போலான்னு சொல்லிட்டு. இல்ல கார்த்தி என்னால முடியல, நான் பிரேக் பண்ணிடலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு போற வழியிலேயே அப்படியே ஒரு இதை பார்த்துட்டேன். கொஞ்சம் தாண்டி போயிட்டாரு. அந்த பேக்கரிக்கு திருப்ப ஒரு ஹனி கேக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஃபுல்லாக நான் காலி. ஆஃப்டர் தட் அன்னிக்கே ஜாலி அப்படின்லாம் கொஞ்சம் அப்படியே அந்த சுகர்லாம் உள்ளே போனேன்னா அப்படியே ஒருத்தர் வேற கேட்டிருந்தாரு கேக்கு நல்லதா கெட்டதான்னு. ஒன்று சொல்கிறேங்க, எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினா கெட்டது. ஓகே, அளவாக இருந்தால் நல்லது தான். ஓகே, பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. ஒரே நாள் சாப்பிட்டோம்னா சுகர் வந்துட போகுது இல்லை, ஒரே நாளில் எதுவும் ஆகிட போகுது இல்லை. உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடு. சுகரே இருந்தால் கூட ஒரு வாட்டி ஓவர் சுகர் இருந்தால் சாப்பிட்டு சேர்த்துட்டீங்கன்னா என்ன சொல்லாதீங்க. சுகரே இருந்தாலும் என் அப்பாவுக்கு சுகர் தான். எப்போனா அவர் ஆசைப்பட்டாருன்னா வாங்கி கொடுக்குறது. ஏன்னா சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது வாங்கி கொடுக்குறது. கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் விடு. அப்பா சாவுறதுலாம் யாரு கையில், நம்ம கையில் கிடையாதுப்பா, கடவுள் கையில். நீ இப்படிதான் சாப்பிட்னா சாகணும், அவள் தான் முடிஞ்சிச்சு. இதை சாப்பிட்டு தான். அதெல்லாம் நீங்கள் அதை ஒரி பண்ணி அதுக்காக வேணும்னே போய் தலையை விடக்கூடாது. ஓகே, நான் அப்படி தான் சாப்பிட்டு சாகணும், அதெல்லாம் தப்பு. அதை பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க. யூஸ்வலாக நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஐ வில் டீச் ட்ரை டு டீச் ஈட் க்ளீன். ஓகே, ட்ரை டு டீச் ஜங்க் ஃபுட். அதையும் சொல்லித்தரேன். வெயிட் கெயினுக்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லித்தரேன். வெயிட் லாஸ்க்கு எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். ஒரே மீல் இப்போ இப்படி இருக்கு. ஒரு தட்டில் சோறு, பாதி சோறு சாப்பிட்டா வெயிட் லாஸ், ஃபுல் சோறு சாப்பிட்டா வெயிட் கெயின். சிம்பிள் அப்படிங்கிறது தான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஐ வில் டீச் ஆஃப்டர் தட். பட் எப்படி நம்ம பொதுவாக பழைய மாதிரி வீடியோ வரப்போகுது. பட் ஆனால் அட் சேம் டைம் ஒர்க் அவுட்டையும் பண்ணுங்க. உண்மையாகவே பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது இதில் ஃபீல் பண்ணேன். பட் கிடினஸ்லாம் வரல. ஒர்க் அவுட் எல்லாமே நல்லா பண்ணேன். ஒர்க் அவுட் இன்டென்சிட்டி யூஸ்வலாக பண்ணுறதோட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஓகேவா, எக்ஸசைஸ் வந்து ஒரு 5 எக்ஸசைஸ் 6 எக்ஸசைஸ், யூஸ்வலாக 10 எக்ஸசைஸ் 15 எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். அப்பர் பாடி லோவர் பாடிலாம் பண்ணும்போது, ஃபுல் பாடி பண்ணும்போதும், டிஃபென்ஸ் பாக்ஸிங்லாம் பண்ண ரொம்ப நேரம் பண்ணேன். லைக் இந்த 3 நாள் நான் என்னென்ன பண்ணேன்னா, லைக் ஆக்சுவலாக வந்து ஒரு நாள் வந்து ஒரு வெயிட் ட்ரைனிங் தான் பண்ணேன், பார்த்துருப்பீங்க. ஒரு லைட் ஒரு ஆல்டர்னேட்டாக காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ். அடுத்த நாள் பாக்ஸிங் பண்ணேன். திரும்ப அடுத்த நாள் வெயிட்ஸ் பண்ணேன் நேற்று. அதுக்கப்புறமேட்டு ஒரு சர்க்கியூட் ட்ரைனிங் பண்ணேன். அதை முடிச்சுட்டேனே. அந்த கேக்கை சாப்பிட்டு போயிட்டு ஜிம்மில் நல்லா பண்ணி முடிச்சுட்டு பயங்கரமாக அவுத்துட்டு, ஸோ என்னால் முடியாதுப்பா, எனக்கு போதும்ப்பா, நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபுல்லாகவே சாப்பிடாம கூட இருங்க. வாட்டர் ஃபாஸ்ட் மாதிரி வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வாரத்தில் ஒரு நாள் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து உங்கள் ஃப்ளஷ் கண்ட்ரோலுக்கு நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் கெட்ட எண்ணங்கள் வராது. நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் நிறையா பைபிள்லையா இருக்கட்டும், அது குரான்லையா இருக்கட்டும், ஈவன் பகவத்கீதையாக இருக்கட்டும், பைபிளில் நான் படிச்சிருக்கேன். லைக் ஒரு மாமிசத்தை கட்டுப்படுத்தும். இப்போ நீங்கள் தேவையில்லாதெல்லாம் கண்டதெல்லாம் போட்டு, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், கண்டதெல்லாம் உள்ளே போட்டு நீங்கள் அதை கேட்கறதெல்லாம் கொடுத்து கொளுத்து போனால்தான் ஒரு பொண்ணை பார்க்கும்போது, ஒரு பொண்ணு நீங்கள் இதை பார்க்கறது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், பார்க்கும்போது வா சூப்பராக இருக்கானே, நம்ம மாம்ச இச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தவறான எண்ணங்கள், மேலே கீழே பார்க்கறது, இந்த மாதிரி பார்க்கறது. அப்புறமேட்டு இப்போ மாஸ்டர் பேட் பண்ணுறாங்க, விமன்ஸும் பண்ணுறாங்க, மென்ஸும் பண்ணுறாங்க. பட் அந்த மாஸ்டர் பேட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபாஸ்டிங் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு மாஸ்டர் பேட் அடிஷனாக இருந்தீங்க அப்படின்னா, இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்டிங் வாரத்தில் ஒரு நாள் வாட்டர் ஃபாஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் சாப்பிட பாருங்க, தப்பே இல்லை. ஒரு நாள்லாம் சாப்பிடலாம் செத்து போயிட மாட்டான். அவன் 40 நாள்லாம் சாப்பிடாமலாம் சாகாமல் இருந்துருக்கான். ஓகே, அதெல்லாம் பெரிய டெக்னிக், அது நமக்கு தேவையில்லை. பட் அதெல்லாம் நம்ம பண்ண வேணாம். பட் பை த வே ட்ரை லைக் தட். ஃபாஸ்டிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் ஸ்டெப்ஸ். அது இல்லாமல் உங்கள் பாஸ்ட் லைக் எப்படி சொல்லுங்கன்னா, உங்கள் டாக்டர் கிட்ட, மாஸ்டர்ன்ற உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு அதை பண்ணுங்க. ஏன்னா கிட்னி ஃபங்க்ஷன்ஸ், ஹார்ட் டிசீஸ், எதனா ஒரு டிசீஸ் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் ஹெக்டிக்காக சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது தப்பு. ஓகே, அந்த மாதிரி டிசீஸ்லாம் இருக்குன்னா ஸோ டாக்டரோட கைடன்ஸ் வேணும். ஐ எம் நாட் அ டாக்டர். ஆஸ் அ ட்ரைனராக நான் எப்பவுமே சொல்கிறது, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. இது என்னோட கதை. ஓகேவா, ஆஸ் அ ட்ரைனர் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். இஃப் யூ ஆர் நார்மல் பர்சன், நார்மல் ஹியூமன், ஃபிட்டாக இருக்கீங்கன்னா யூ கேன் ட்ரை மை வே, ஃபாலோ மை வே. அதர்வைஸ் ஐ வில் டீச் யூ. இஃப் யூ ஆர் ஓவர் வெயிட், ஸோ ப்ளீஸ் அளவாக சாப்பிடுங்க, அல்டிமேட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் லோ வெயிட், நல்லா ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. இப்படி சொல்லலாம். உங்களுக்கு எதனா கமெண்ட் இருந்தது அப்படின்னா, அதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் வளர்றேன். பட் ஏன்னா இப்போதான் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கேன். ஆக்சுவலி மை பிரெயின் இஸ் ஃபங்க்ஷன் வெரி பேட். இப்பயும் கொஞ்சம் செயலிருந்து போய் தான் இருக்கான் பையன். பட் இட்ஸ் குட் டு கோ. இப்போ நான் நைட்டு, இன்னைக்கு ஃப்ரைடே, ஓகே, நாளைக்கு சாட்டர்டே தான் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. நான் இப்போவும் போய் சாப்பிட தான் போகிறேன். ஆல்மோஸ்ட் நான் சாப்பிட்டேன்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு கடைக்கு போயிட்டேன். ஓகே, கிரில் லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கடை நம்ம மாதாவரம்ல இருக்குது. நம்ம பிரதர், தெரிஞ்ச பிரதர். அங்கே போயிட்டு ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி பாதி தான் சாப்பிட முடியும். ஏன்னா நான் 3 நாள் சாப்பிடல, எனக்கு வயிறு முடியல. பாதி சிக்கன் ரைஸ், ஒரு மொஜிட்டோ ஒன்று போட்டேன். மொஜிட்டோக்கு அப்புறமேட்டு என்னது, ஒரு கிரில் கோட்டர் கிரில் வாங்கி, கிரில் இல்லை தந்தூரி வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த பாதி ரைஸை வீட்டுக்கு எடுத்துன்னு அப்பா கொடுத்தேன். அவருக்கும் பத்தலை. பட் எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது. ஐ கோ அண்ட் ஹேட். உங்களுக்கு எதனா கமெண்ட் இருந்தால் டவுட் போட்டு, இவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கீப் கோயிங் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. தென் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா trainermadhi@gmail.com அதுக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகே, இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் என்னோட coachmadhi.official இன்ஸ்டாகிராமில் பயோவில் லைக் வந்து ஒரு கன்சல்டேஷன் கால் புக்கிங் இருக்குது.
ஓகே, அதுக்கு 500 ரூபாய் தான். உங்களோட பர்சனலாக வீடியோ காலில் நான் கனெக்ட் ஆகி உங்களுக்கு தேவைகளை சொல்லுவேன். என்னப்பா நீ அவ்வளோ பெரிய மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லாதீங்க. உண்மையாகவே நிறைய பேர் வந்து அமெரிக்கா பல தேசங்கள்ல இருந்து 500 ரூபாய் கொடுத்து பே பண்ணி கனெக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து ஹெல்ப் பண்றேன். பட் எனக்கு ஒரு சில வேலைகள்லாம் இருக்கு. என்னப்பா வேலை செய்யறீங்கன்னு, நான் பர்சனல் ட்ரைனராக இருக்கேன், பாக்ஸிங் ட்ரைனராக இருக்கேன், ஆன்லைன் ட்ரைனராக இருக்கேன். நிறைய இதுல இருந்து தான் எனக்கு வருமானங்கள் வருது, ப்ரமோஷன்ஸ் பண்றேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு எதனா கொலாபரேஷன்ஸ் இல்லை உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அப்படிலாம் இருந்தது, பர்சனலாக என் கூட கனெக்ட் ஆகணும்னா யூ கேன் கனெக்ட் லைக் தட். அதர்வைஸ் நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கும் நீங்கள் போடுற விஷயங்களுக்கும் வீடியோ மூலியமா மேக்ஸிமம் தெரியப்படுத்திட்டு தான் இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்ஸ் அண்ட் சப்போர்ட். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. திரும்பியும் சொல்றேன், இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கீப் கோயிங் மதி அப்படின்னு சொல்லி போடுங்க. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. வில் கேட்ச் அப் ஃபார் அப்கமிங் வீடியோஸ், குட் வீடியோஸ், வில் கோயிங், கீப் கோயிங். ஓகே, ஆல் 365 டேஸ். அதுக்கப்புறமும் ஒரு தரமான சம்பவம் இருக்குது. 365 டேஸ்க்கு அப்புறம் அது அன்னைக்கு சொல்றேன். முடிச்சிடலாமா? போதுண்டா போடா அப்படின்றீங்களா? கோச் மாதிரி ஃபெட் தமிழா கூல் அண்ட் தென் லவ் யூ.